அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முதல் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு எனது 2 பிள்ளைகளுடன் மாலை 3:45 நான் சென்றேன் ஓபிடிக்கு. கிட்டத்தட்ட அரை மணித்தியாலமாக அங்கே ஓபிடியில் டாக்டர் இல்லை. அப்போ நான் அந்த நர்ஸை கேட்டேன், டாக்டர் வருவாரா அல்லது என்ன செய்ய, நான் யாழ்ப்பாணம் போகணும் என்று சொல்லி சொன்னேன். அப்போ அவள் அந்த எமர்ஜென்சி யூனிட்டுக்குள்ளே போய் சொன்னா, இப்படி சொன்னோடனே ஒரு டாக்டர் வழியில் வந்துக்கிட்டார். யார் இந்த டாக்டர் வருவாருன்னு கேட்டது, இந்த டாக்டர்லாம் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாதா எப்படி என்ன அதட்டினார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தட்டுப்பாடுன்னா எனக்கு ஒரு கடிதம் தாங்க, நான் இங்கே வடமான சுகாதார அமைச்சரோட நான் ஃபோனில் கேட்டு பார்க்குறேன். அப்படி இல்லையென்று சொன்னாலும் வைத்தியர் வரமாட்டாருன்ற ஒரு தகவலை தந்தால் நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்த்து போவோம். அப்போ அந்த நேரம் அவர் என்னோட பெருமளவு வாக்குவாதப்பட்டார். நான் இப்போ அவருக்கு சொன்னேன், நான் ஏற்கனவே இந்த சாவச்சேரி வைத்தியசாலையை பற்றி 2-3 தடவை பேப்பரில் வாசிச்சிருக்கிறேன். ஒரு கர்ப்பிணி தாய் வந்து இரவு வேளையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் இறந்த செய்தியையும் கேள்விப்பட்டேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது நாங்களொரு கடவுளுக்கு சமனான சேவையாக பார்க்குறேன். பரவாயில்லை, ஆனால் மக்கள் பாதிக்கப்பட வேணும்னு சொல்லி நான் அந்த நேரம் அந்த வைத்தியரோட கதைக்கையில் சுத்தவரை இருந்த கணவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த ஏதோ ஒரு வழியில் அங்கே நடந்த அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் வெளியில் வந்துருக்கு. எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறால் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வலிக்கிட்ட ஒரு ஆள் இன்றைக்கு அவரை வந்து ஒரு அவர்லாம் முழு பிழைமண்ட மாதிரி முழு உலகம் சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட அவரை இயங்கிலாம் பண்ணி இந்த ஏதோ ஒரு அவர் தோல்வி அடைஞ்சால் சமூகத்தின் தோல்வி. ஆகவே அவர் நான் நினைக்கிறேன், இந்த வழக்காடுவதற்கு பெரும்பாலும் நிதி தேவைப்படலாம். இப்படியாக அவர் ஒரு தனித்து விடப்படுவாராக நாங்கள் ஆசிரியராகிய இப்போ நான் எல்லாம் யோசிச்சிருக்கேன், இந்த 1 மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்குவோம் என்றால் இப்படி நாங்கள் கைவிடலாம். சமூகத்தின் நீதிக்காக போராட வலிக்கிட்ட ஒரு ஆளை கைவிட்டு சமூகம் அழிஞ்சால் இன்னொரு 10-20 வருஷத்துக்கு பிரயோஜிப்பாங்க சமூகத்தில் எப்படியெல்லாம் புரியோடி இருக்குமென்று. இது இப்போ பலர் சொல்கிற மாதிரி தனியாக தென்மராட்சி பகுதியை பெரும்பாலும் தென்மராட்சியை பொறுத்தவரையில் விடயங்களில் புறக்கணிப்புகள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ தனியாக நீங்கள் வைத்தியசாலை என்று மட்டும் பார்க்கக்கூடாது, கல்வித்துறையில் பாடசாலையை வன்னேபியாக தரம் உயர்த்த விடாமல் அங்கே வந்த பழைய கல்வி பணிப்பாளர்லாம் செயற்பட்டிருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த மாவட்ட கோட்டாவில் வந்து தென்மராட்சி மக்கள் முன்னுக்கு வந்து ஒரு சதித்திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நான் பல பேருக்களால் அறிஞ்சிருக்கிறேன். அதே போல் அங்கே வார டிஎஸ் அவைக்கு தெரியணும், அங்கே வந்து ஒரு குரங்கு தொல்லை இருக்குது. அந்த மக்களோட விவசாயம் பொருளாதாரம் அடிபடுது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் அவர் பாதுகாக்கிறதுக்கு அங்கே வர்றவர்கள் ஒரு தரம் துணிஞ்சு செயற்திட்டத்தில் இறங்கல. அந்த மக்கள் உண்மையில் நாங்கள் ஒரு இரவில் வலிக்கிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு போனோன்னே எங்களுக்கு காணி தந்து, கொட்டில் தந்து, வீடு தந்து, சாப்பாடு தந்து, எங்களை பராமரித்து இவ்வளோ தூரம் எங்களை உன்னதான் வழி நடத்தின அந்த மக்களுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பான அது மட்டும் இல்லை, யாழ் மாவட்டம் ஃபுல்லாயும் வேறு ஊழல் நடக்குது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் கதைக்க போனால் இவர் புதுசாக வாரார், இவருக்கு இவர் தண்டை வெளியே பார்க்கலாம் தானே, இப்படியான ஒரு கட்டத்தால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறோம். கல்வித்துறையில் இவ்வளோ பிரச்சனை நடக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஏழை பொறுத்தவரை மாணவர்கள் 1 வருஷத்தில் நின்றுறாங்க, 1 வருஷம் இல்லை பள்ளிக்கூடம். இங்கே உள்ள கல்வி அதிகாரி யாருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவ என்ன செய்கிறது, யார் பூனைக்கு மணி கட்டுறாண்டு கட்டாய வரவு குழு இருக்குது. என்ன நான் ஒருக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வில்லுண்டியில் போய் குளித்ததுக்கு கோகிலேந்திர காலேஜில் இப்போ மகேந்திரம் பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வச்சு அடித்தவர் ஒரு விஷயம் சொன்னார், பாடசாலை வேலையில் மாணவன் வெளியிலாண்டா அது சட்டவிரோதம் உண்டு. அப்போ எனக்கு அது மனதில் பதிஞ்சா. ஆனால் இன்றைக்கு 1 வருஷமாக பள்ளிக்கூடம் வராமல் இருக்கிற எனக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் நாங்கள் போட வேண்டி கிடக்குது, பாடங்களை படிப்பிக்கலாமல் கிடக்கு, இடைஞ்சலாக இருக்குது, தொல்லையாக இருக்குது. இது யாருமே கவனிக்கிறீங்க. அது இப்படியா பலவரப்பட்ட ஊழல் இருக்குது. இங்கே மட்டுமில்லை, விவசாயிகளுக்கு சந்தைகளில் அடி விழுகுது, கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது, மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்குது, எல்லா வகையிலையும். மற்றது சகல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அரசாங்க கட்டிடங்கள், அதுகள் சகலத்திலையும் கொள்ளையடிக்கிறாங்க. எல்லாம் சகல விதமான ஊழல் நடக்குது. இந்த அரசாங்கம் அதெல்லாம் இப்படி விழுந்துடாது. சரியான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை, மானிட்டரிங்கில் பிள்ளையை கண்டுபிடிச்சா ஃபைன் அடிக்கிற சிஸ்டம் இல்லை. ஆகவே இந்த நாடு இப்படி போய் உருப்படாமல் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் இது சரியான வழி, சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியாக இனங்காண்டு இந்த ஊழல் பேர் வழிகளை அகற்றாத வரைக்கும் நாடு நாசமாக போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே மக்களாகிய நாங்கள் இணைந்து கொள்ளோம். இந்த அரசியல்வாதிகள்ன்றது அவை நாட்டை போட்டு அடிச்சுட்டு அவை அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவேணும். அடுத்த சந்ததி சாப்பாடு இல்லாமலையும்
அதில் இன்னொரு அந்நியனுக்கு அடிமையாக இருக்கும். இதை சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம். அதாவது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கட்டாயம் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு வச்சே இருந்தோம். தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள மக்களை நன்கு புரிந்து நடக்கிறோம். மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள், கண்ணியமானவர்கள், புத்த பிரமானை பின்பற்றுகின்ற மக்களை நாங்கள் இவ்வளோ இடத்தில் சந்திச்சிருக்கிறோம். அவர்களுடைய நேர்மையும் உண்மையும் நாங்கள் இப்போ தான் அறிகிறோம். அவர்களோடு இணைந்து வாழ, சேர்ந்து வாழ, மக்களோடு இணைந்து வாழ விரும்பும். இந்த அரசியல்வாதிகள் எங்களையும் மாற்றியிருக்கிறார்கள், சிங்கள மக்களையும் மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் நாங்கள் சரியான முடிவெடுக்காத வரைக்கும் தனித்து நாங்கள் மிகவும் சிக்கலைத்தான் எதிர்கொள்வோம். உண்மையிலே இன்றைக்கு 40-45 வருஷமாக தன் வீட்டிலேருந்து வலிக்கிட்டோன்னு இன்னும் வீட்டை போகாமல் இருக்கோம். அதை சரியாக சிங்கள மக்கள்கிட்ட போய் சொன்னால் அவர்களே எங்களோட மக்களை கொண்டு போய் வீட்டை விடுவார்கள். ஆசிரியர் நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன். ஆகவே அன்பான மக்களை, இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இனவாதங்கள், இனக்குரோதங்களை களைந்து ஒரு சுமூகமான நல்ல நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இணைந்து வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயம். நன்றி.